Hi guys, welcome to Learn with Neos YouTube channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் GitHub-ஓட அதே செகண்ட் ஃப்ளோ தான். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம GitHub-ஓட டுட்டோரியலோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அந்த கம்பெனியில் ஆல்ரெடி GitHub ரெப்போஸ் இல்லை. ஸோ நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஒரு GitHub ரெப்போசிட்டிவ் கிரியேட் பண்ணுறீங்க. அண்ட் தென் உங்கள் லோக்கலில் இருந்து எப்படி அந்த கோடை நீங்கள் பண்ணியிருக்கிற நியூ சேஞ்சஸை அங்கே இருக்கிற GitHub ரெப்போசிட்டரிக்கு எப்படி புஷ் பண்ணீங்க, இதுதான் வந்து சினரியோ 1. இதை தான் லாஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோஸ்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஃப்ளோ தான், பட் இது வந்து சினரியோ 2. என்ன பண்ண போகிறோம் இப்போ, இது வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோஸில் பார்த்த மாதிரி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நியூவாகவே வந்து ஒரு உங்கள் லோக்கலில் நியூ செட்டப், அங்கேயும் நியூ செட்டப் எல்லாத்தையும் நீங்கள் புஷ் பண்ணீங்க. இப்போ இந்த சினாரியோ 2 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கோடு வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. அதாவது சினாரியோ 2 என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அப்போது GitHub ஆல்ரெடி அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி கோடு இருக்குது, ஸோ நீங்கள் உங்களோட சேஞ்சஸை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த கோடு எப்படி நீங்கள் உங்கள் லோக்கலுக்கு கொண்டு வருவீங்க, அதில் உங்களோட சேஞ்சஸ் என்ன மேக் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கோடை எப்படி புஷ் பண்ணணும், இதுதான் வந்து நம்ம சினாரியோ 2-வை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அங்கே வந்து நிறைய ரெப்போசிட்டரிஸ் வந்து ஆல்ரெடி அந்த கம்பெனிஸில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ ஏன் கிட்டே இப்போ 38 ரெப்போஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா அங்கே ஆல்ரெடி வந்து நிறைய ரெப்போஸ் இருக்கலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் எப்படி கொண்டு போகிறீங்கன்றதை பார்க்கலாம். இதுதான் வந்து உங்களோட GitHub. அது வந்து நீங்கள் உங்கள் லோக்கலில் நீங்கள் Git bash யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை VS கோடில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து AWS இருக்க EC2ல ஒரு சர்வரில் நான் அந்த கிட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிட்டை வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ git -hyphen வெர்ஷன் கொடுக்குறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கிட் வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டேன். நானும் கிட்டை வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் வச்சுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ சினாரியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆல்ரெடி அந்த GitHubல சில ரெப்போஸ் இருக்குது. இந்த ரெப்போஸை நான் எப்படி உங்கள் லோக்கலுக்கு கொண்டு வரது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்கிட்ட இவ்வளோ அந்த 38 ரெப்போஸ் இருக்குது. ஸோ அந்த 38 ரெப்போஸில் நான் ஏதாச்சும் ஒரு ரெப்போவை நான் பிக் பண்ணிக்கிறேன். லைக் இந்த ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்ஸே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு GitHub ரெப்போ ஆல்ரெடி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த ரெப்போவில் தான் நீங்கள் உங்கள் கோட் சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் மேக் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள, அதாவது கரெக்டாக அந்த ரெப்போசிட்டரிக்குள்ளே உள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்க. இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கோடுன்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு URL பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த க்ளோன் காப்பி பண்ணிவிட்டு இங்கே டேரெக்டாக நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் லோக்கலில் சியில் யூசர்ஸ்குள்ளே டவுன்லோட்ஸ்குள்ளே எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு டைரக்டரி மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எது பண்ணாலும் ஒரு ஃபோல்டர் மாதிரி மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எரர் பாட்டுமே வராது. ஸ்மூத்தாக ஒரு ஒர்க்கும் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். அப்போது நான் ஒரு மேக் டைரக்டரின்னு ஒன்று கொடுத்து, நான் இது வந்து கிட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ கிட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிருக்கேன். இப்போ இங்கே எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அந்த கிட் கிளாஸ் இருக்குது. நான் CD கொடுத்து அந்த நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த கிட் கிளாஸ்க்குள்ளே இங்கே மூவ் ஆகிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து PWD கொடுத்து பார்த்தா அப்படின்னா, நான் அந்த ஹோமில் யூசர்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு ஹோமில் EC2க்குள்ளே இருந்தேன். இப்போ நீங்கள் வச்சிருக்கிற அந்த கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே இங்கே டேரக்டரின்னு சொல்லி பேசுவோம். ஸோ நம்ம டேரக்டரிக்குள்ளே மூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேரக்டரிக்குள்ளே எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன், எந்த ஃபைல்ஸுமே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் காப்பி பண்ணிருக்க அந்த கமாண்டை, க்ளோன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறத இங்கே வந்து கிட்டு க்ளோன், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கமாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கம்பெனியில், என்கிட்ட ஆல்ரெடி GitHub ரெப்போ இருக்குது, இந்த ரெப்போவில் உங்களோட சேஞ்சஸ் மேக் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணிக்கிங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சினாரியோவை இங்கே இருக்கிற கோடை ஃபஸ்ட்டு உங்கள் லோக்கலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு கிட் க்ளோன் கொடுத்து இந்த என்ன URL கொடுத்துருக்காங்களோ அந்த URL பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டர் மேக் ஆகிடும். ஸோ இந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்னா, இந்த கிட் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். இப்போ இந்த DevOpsன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, இப்போ நான் CD கொடுத்து DevOpsக்குள்ளே மூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா அதுக்குள்ளே தான் என்னோட 4 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே கிராஸ் வெரிஃபையாக பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மொத்தம் 4 ஃபைல்ஸ் இருக்குது. இதே 4 ஃபைல்ஸ் எனக்கு இங்கேயும் வந்து ஷோப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு க்ளோன் கமாண்ட் கொடுக்கணும். இப்போ க்ளோன் கமாண்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட, ஆல்ரெடி இருக்கிற ரெப்போவை ஃபஸ்ட்டு க்ளோன் அதில் ஒர்க் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டாச்சு. அப்போது இதில் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை இதுலேயே வந்து சேஞ்சஸ் பண்ணாலும் ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதுலேயே வந்து சேஞ்சஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன்.
ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கா, இங்கே நானோ கொடுத்து இந்த index.html சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அந்த ஃபைலுக்குள்ளே சம் லைன்ஸ் கோடிங்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற கோட்லேயே அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஏதாச்சும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ளவுட் ரெஸ்டாரண்ட் இருக்கு, நான் வந்து இங்கே எஸ்ன்னு மட்டும் ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு போதும். இப்போ உங்களோட சேஞ்சஸில் நீங்கள் ஏதாச்சும் பெருசாக நிறைய கோடிங் டைப் பண்ண அப்படின்னா நீங்கள் இதை வந்து எவ்வளோ வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழேயும் ஏதாச்சும் மாடிஃபை பண்ண அப்படின்னா நான் இங்கே வந்து க்ளவுட் ரெஸ்டாரண்ட்னு இருக்கு. ஸோ இங்கேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது ஓகே, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃப்ளோ. இப்போ நாங்கள் இப்போ எப்படி சேவ் பண்ணால் Ctrl+S Ctrl+X சேவ் அண்ட் தென் எக்ஸிட். Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும், Ctrl+X கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். இப்போ ஃபைல் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் git ஸ்டேட்டஸ் கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த index.html ஒரு ஃபைலை மாடிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணலை, ஸோ கிரியேட் பண்ணால் தான் இந்த இடத்துல நியூன்னு சொல்லி ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த எக்ஸிஸ்டிங் ஃபைலை தான் மாடிஃபை பண்ணியிருக்கனால உங்களுக்கு மாடிஃபைன்னு சொல்லிட்டு எரர் த்ரோ அப் ஆகுது. சேஞ்சஸ் ஷோ அப் ஆகுது. இப்போ நீங்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதையும் அவங்களே வந்து கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கிட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த கிட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாகவே புரியும். ஸோ கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பாருங்க. அண்ட் தென் நீங்கள் உங்களோட மாடிஃபிகேஷன் இருக்கு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதையும் கொடுத்தாச்சு. இந்த ஆட் அண்ட் தென் கமிட், இது 2 கமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் கிட் ஆட் கொடுத்து நீங்கள் வச்சிருக்க இந்த ஃபைலை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை நான் டாட் கொடுத்து ஓவராலாக ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் கிட் ஆட் கொடுத்தாலும் ஓகே, இல்லை அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் கொடுத்தாலும் ஓகே. அது உங்களோட ஓன் சாய்ஸஸ், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் கிட் ஆட் கொடுத்து டாட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் அதே கமெண்ட்டை நம்ம திருப்பி கொடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைல் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்போ கிட் கமிட் கொடுங்க. கிட் கமிட் கொடுத்து -m கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னா இந்த இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்மால் சேஞ்சஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன்றதை நான் டீட்டெயிலாக கொடுத்து, இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெருசாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லை என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்றதை டீட்டெயில் ட்ரைவாக அவங்களுக்கு புரியுற மாதிரி, வேறு யாராச்சும் இதை எடுத்து பார்த்தா புரியுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்மால் மாடிஃபிகேஷன் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்டேட்டட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இப்போ கமிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைனலாக வந்து கிட் புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லோக்கல்ல இருந்து அந்த பிரான்ச், நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ -u ஆரிஜின் மாஸ்டர் அப்படின்னு புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட யூசரையும் பாஸ்வேர்டு, எனக்கு வந்து நீங்கள் யூசரையும் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ உங்களோட கேசஸ்க்கு அந்த யூசரையும் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து த்ரோப் ஆகாது. ஸோ இங்கே அந்த டோக்கனை நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணியிருக்க சேஞ்சஸ் வந்து புஷ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த கிராஸ் செக்குக்கு இந்த ரெப்போ நீங்கள் புஷ் பண்ணியிருக்கீங்களா, அந்த ரெப்போ அங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணியிருக்கிற கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு த்ரோப் ஆகும். ஸோ இது ஏன் இந்த மாதிரி ரேண்டமாக வருது அப்படின்னா இந்த கிட் இதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு நேம் கொடுத்துருக்க மாட்டீங்க. லைக் இது வந்து உங்களோட மெயில் ஐடி ப்ராப்பரான கான்ஃபிகரேஷன்ஸ் வரும். நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்வரில் ஒர்க் பண்ணியிருக்கனால எனக்கு ரேண்டமாக வந்து அது பிக் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ராப்பரான ஒரு நேம் கன்வென்ஷன்ஸோட கொடுத்துக்குங்க. ஓகேவா? இதை நீங்கள் எங்கே மாற்றுவீங்க அப்படின்னா கான்ஃபிக் ஃபைல்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிக் ஃபைல்ஸில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணும்போது நான் அகைன் அதையும் நான் வேணா மாடிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிட் கான்ஃபிக் -hyphen global. ஸோ இதை வந்து உள்ள இன்சைடில் என்னோட நேமே கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதோட மெயில் ஐடி எதாவது கேட்கும். ஸோ அந்த மெயில் ஐடியும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. சம்திங் டபுள் கோட்ஸ்குள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஃபைனலாக நீங்கள் இதே மாதிரி ஒரு ஃபைல் மாடிஃபிகேஷன் மேக் பண்ணிக்கோங்க இந்த கிட்டப்பில். ஸோ எல்எஸ் கொடுக்குறேன். என்கிட்ட அந்த index.html ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கிளியர் கொடுத்துக்கிறேன். எல்எஸ் கொடுத்தாச்சு. இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். லைக் நானோ கொடுத்து index.html. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த க்ளவுட் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்து க்ளவுடி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு y மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளவுடி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு சேம் Ctrl+S Ctrl+X கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ இங்கே கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ ஃபைனலாக என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு இங்கே சேஞ்சஸ் மாடிஃபை பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் ஃபைனலாக ஆடு, இந்த ஆட் கமிட்டுக்கு பதில் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா இந்த கமிட் கொடுத்து -am கொடுத்து ஒரே ஆடு கமிட்டுக்கு பதில் ரெண்டுமே ஒரே மெசேஜஸாக ஸ்மால் சேஞ்சஸ் ஒரே கமெண்ட்டாக நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆகிடும். ஃபைனலாக வந்து கிட் புஷ் கொடுத்து -u ஆரிஜின்
என்ன பிரான்ச், அந்த பிரான்ச்சை பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் புஷ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அது கொடுத்துக்குங்க. அண்ட் தென் உங்களோட டோக்கன், என்னோட டோக்கன் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாஸ்வேர்டு மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ பாஸ்வேர்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ நீங்கள் அங்கே மேக் பண்ணி வச்சுக்க சேஞ்சஸ் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வரணும். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக இது பிக் ஆகுது. இது ஏன்னு தெரியல. நான் அதை செக் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபைல்ஸையும் நீங்கள் மாடிஃபை பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதுதான் வந்து சினாரியோ 2. என்ன சினாரியோ அப்படின்னா திருப்பி அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி கிட்டப் ரெப்போஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களோட சேஞ்சஸை மேக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற கிட்டப்லேருந்து உங்கள் லோக்கலுக்கு க்ளோன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ க்ளோன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சேஞ்சஸ் என்ன ஃபைலில் அங்கே அந்த ரெப்பாசிட்டரி இருக்கும், ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணிக்கிங்க. அந்த ஃபைலுக்குள்ளே மூவ் பண்ணதுக்கப்புறம் லைக் அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களோட ஆடு, கமிட், புஷ் இந்த 3 கமெண்ட் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த 1 minute once இதெல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு லைவாக போய் பார்க்கணுனாலுமே நீங்கள் இங்கே போய் கமிட் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் லைவாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் மாடிஃபிகேஷன் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு 4 minutes முன்னாடி பண்ணோம். அப்புறம் வந்து சின்ன சேஞ்சஸ், இந்த மாதிரி நீங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க்க முடியும். இது இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து கிட்ட. ஸோ இது என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் சினாரியோ போயிடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து கிட்டப்ல நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே பிரான்ச்சில் இந்த மாதிரி மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரே பிரான்ச்சில் இருக்காது. அதுக்கு பதிலாக நிறைய பிரான்ச்சஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ஒரு கம்பெனியில் போனீங்க அப்படின்னா ஒரே பிரான்ச்சில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் பிரான்ச்சஸில் தான் நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பிரான்ச் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ அப்போ எப்படின்னா இங்கே கிட் செக் அவுட் கொடுத்து -bean கொடுத்து நீங்கள் அந்த புதுசாக ஒரு பிரான்ச்சோட பேர், அதாவது நீங்கள் ரியல் டைமில் போனீங்க அப்படின்னா மெயின்னு ஒரு பிரான்ச் இருக்கும். அது வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் கூட சிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. டெஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களோட டெஸ்ட் என்வரான்மெண்ட் கூட சிங்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஃபியூச்சர் பிரான்ச்சஸ் மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் இங்கே ஸ்லாஷ் கொடுத்து இதில் ஃபியூச்சர் பிரான்ச்சஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் இதுக்கு கூட இன்னொன்று வெர்ஷன் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். என்ன பேர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து டெவ்ன்ற ஒரு ஃபியூச்சர் பிரான்ச்சஸாக கிரியேட் பண்ணுறேன். அதாவது அந்த மாஸ்டர் மெயின் டெஸ்ட் அப்படின்ற 2 ரெப்பாசிட்டரி தவிர நீங்கள் எத்தனை கிரியேட் பண்ணாலும் அது எல்லாமே நீங்கள் ஃபியூச்சர் பிரான்ச்சஸ் சொல்லிட்டு நேம் சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் இந்த மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் பிரான்ச்சஸ் எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேரில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் டெவ்னு சொல்லிட்டு ஒரு பேரில் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சுவிட்ச் டு ஆட்டோமேட்டிக்காக டெவ்னு மாறிடுச்சு. இது எப்படி நான் பார்க்குறது அப்படின்னா கிட் பிரான்ச்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இது கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மாஸ்டரில் இருந்திருப்பேன். அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெவ்ன்ற பாயிண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த கமாண்ட் தான் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறதுக்கு கிட் செக் அவுட் -b கொடுத்து அந்த பிரான்ச்சோட பேர் ஃபியூச்சர் பிரான்ச் ஏதோ ஒன்று அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோ. நெக்ஸ்ட் இதில் இருந்து நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்துங்க, இங்கே எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டரில் என்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது வந்து ஒரு காப்பி மாதிரி இங்கே ஆட் ஆகிடும். இப்போ இங்கேருந்து நீங்கள் நானோ கொடுத்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானோ வேணாம், நான் டச் கொடுத்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். லைக் டச் கொடுத்து sample.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம பார்க்கலாம், இந்த ஃபைல் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் நான் இதை கிளியர் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்எஸ் கொடுத்தாச்சு, ஒரு சாம்பிள் இருக்குது. இங்கேருந்து git add dot git commit -m updated new file added அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட்டும் பாஸ் பண்ணிக்கிறேன். Ctrl C கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ராப்பராக கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நெக்ஸ்ட் லைனில் போய்டும். Ctrl C கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ கமிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைனலாக வந்து கிட் புஷ். இப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஓல்டாக நீங்கள் கொடுத்து அந்த மாஸ்டர் கொடுக்க முடியாது. நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்களோ அந்த பிரான்ச்சோட பேர் தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணிக்கோங்க. ஸோ என் டோக்கன் இங்கே இருக்குது. ஸோ அதை நான் காப்பி பண்ணி ஸோ கிட் புஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் அந்த பிளேஸில் போய் பார்க்கலாம். உங்களோட கிட்டப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இந்த டெவ்ன்ற ஒரு பிரான்ச்சுக்குள்ளே 4 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு புஷ் பண்ணியிருக்கீங்க. லைக் அஸ் இப்போ நீங்கள் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது கிளியராக பாருங்கள், இந்த மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்குது. அதுக்குள்ளே மொத்தம் 2 பிரான்ச் இருக்குது. அதில் மாஸ்டருக்குள்ளே மொத்தம் 4 ஃபைல்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம புதுசாக இங்கே ஒரு மேக் பண்ணியிருக்கோமே sample.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோமே, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டெவ்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் டெவ்க்குள்ளே தான் உங்களோட
sample.txt சொல்லிட்டு நியூ ஃபைல் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், அது அங்கே தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுற நியூ சேஞ்சஸை இந்த மாதிரி பிரான்ச்சஸ்க்குள்ளே தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். எதுக்கு இந்த பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு சினாரியோ 3 மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி வந்து டெஸ்ட்டு மெயின் அண்ட் தென் டெஸ்ட்னு சொல்லிட்டு 2 பிரான்ச் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற பிரான்ச்சில் போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. லைக் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு நல்ல ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ போயிட்டு நீங்கள் கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதுலேருந்து ஒரு காப்பி மாதிரி எடுப்பீங்க. அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஆல்ரெடி 2 பிரான்ச் இருக்குது அப்படின்னா அந்த 2 பிரான்ச்சில் நீங்கள் டேரெக்டாக போய் சேஞ்ச் பண்ணாமல் புதுசாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அங்கே உங்களோட சேஞ்சஸ்லாம் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை புஷ் பண்ணிடணும் உங்களோட பிரான்ச்சுக்கு. அப்புறம் இங்கே இருக்கிற சேஞ்சஸ் நான் எப்படி அங்கே கொண்டு வரது, அங்கே இருந்தால் தானே என்னோட டெஸ்ட் என்வரான்மெண்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கும் சிங்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கம்பேர் அண்ட் புல் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணாலும் ஓகே, இந்த 2 சினாரியோவில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஃபியூச்சர் பிரான்ச்சில் இருக்கிற இந்த லேட்டஸ்ட் சேஞ்சஸ் என்னோட மாஸ்டர் பிரான்ச்சில் அங்கே இருக்காது. ஸோ அங்கே நான் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாஸ்டரில் புஷ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த கம்பேர் அண்ட் புல் ரெக்வஸ்ட் கொடுங்க. இங்கே பேஸ் பிரான்ச் எது, கம்பேர் பிரான்ச் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே ஷோப் ஆகும். லைக் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, எந்த பிரான்ச்லேருந்து எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா, நான் டெவ்ன்ற புது பிரான்ச்சில் தான் என்னோட கோடு வச்சுருக்கேன், அங்கேருந்து என்னோட மாஸ்டர் பிரான்ச்சுக்கு நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்றது ப்ராப்பராக சிங்க் பண்ணிவிட்டு, இங்கே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சரியாக சிங்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். எபிள் டு மேட்ச் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்பராக இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் என்ன சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்கீங்கன்றதை ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட சீனியர் பர்சன்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ இது கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே கிரியேட் புல் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த கிரியேட் புல் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த யூஆர்எல். நீங்கள் இந்த யூஆர்எல் தான் உங்களோட சீனியர்ஸ்க்கோ இல்லை உங்களோட டீம் கொலீக்ஸ்க்கோ ஷேர் பண்ணி இந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்க முடியும். ஸோ அந்த அப்ரூவல் வாங்குறதுக்காக இந்த மெர்ஜ் ரெக்வெஸ்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் தென் ஃபைல் சேஞ்சஸ் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபைல் சேஞ்சஸில் போயிட்டு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இங்கே நான் ஒரு ஃபைல் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே தெரியல. ஸோ அதனால் பேக் டு அங்கே வந்துட்டு இங்கே வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. லைக் இதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் பண்ணல, டேரெக்டாக மெர்ஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து கன்ஃபார்ம் மெர்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கிட்டப்பில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த நியூ சேஞ்சஸ் வந்து உங்களோட மாஸ்டர்லேயும் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், மாஸ்டர்லேயும் அந்த sample.txt இருக்குது, உங்களோட டெவ்ன்ற பிரான்ச்லேயும் வந்து அந்த sample.txt இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபியூச்சர் பிரான்ச்சில் கிரியேட் பண்ணி அந்த ஃபியூச்சர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதை தான் நீங்கள் மாஸ்டருக்கோ இல்லை மெயினுக்கோ டெஸ்ட்டுக்கோ வந்து நீங்கள் புல் ரெக்வஸ்ட் வழியாக நீங்கள் ரைஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணணும். இவ்வளோ தான் இந்த கான்செப்டே. மொத்தம் 3 சினாரியோ தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கிட்டில் ஃபஸ்ட்டு சினாரியோ, ஒரு கம்பெனியில் புதுசாக வந்து நீங்கள் தான் புதுசாக கிட்டப் ரெப்போசிட்டரி ஓப்பன் பண்ணுறதோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற கிட்டப்பில் ஒர்க் பண்ணுறதோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ 1 என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணுறீங்க இந்த கிட்டப்பில், அதே மாதிரி உங்கள் லோக்கல்லையும் ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த கிட்டப்பில் புஷ் பண்ணுறீங்க. இதுதான் வந்து நம்ம டே 1 வீடியோவில் பார்த்தோம். இந்த டே 2ல் இப்போ ஆல்ரெடி கிட்டப்பில் எல்லாமே இருக்குது, அதை நான் க்ளோன் பண்ணி என்னோட ஒர்க் பண்ணுறேன். அது சினாரியோ 2 பார்த்தீங்க. தேர்டு சினாரியோவில் அந்த சினாரியோ 2வும் சினாரியோ 1 மேக்ஸிமம் பண்ணாமல் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சராக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அந்த ஃபியூச்சர் பிரான்ச்சில் தான் என்னோட சேஞ்சஸ் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஃபைனலாக இங்கே புஷ் பண்ணி பிஆர் வழியாக தான் மாஸ்டருக்கோ இல்லை மெயினுக்கோ வந்து நான் ரைஸ் பண்ணணும். இதுதான் வந்து 3 விஷயம் பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றேன். அண்ட் தென் டெவாப்ஸ்க்கும் AWSக்கும் நீங்கள் 1-to-1 கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ 1-to-1 கிளாஸஸும் வந்து அவைலபிள் தான். உங்களுக்கு எந்த மாதிரி டைமிங் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் செஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு உங்களோட கன்வர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி பிங்க் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் இது ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.